8 powerful rules. Hello viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் ரொம்ப டிசிப்ளின்டா ஸ்ட்ரக்சரா மாறிடும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், ஆமாங்க. ரொம்ப அன்ஸ்ட்ரக்சரடா இருக்க உங்களோட நாட்களை ஸ்ட்ரக்சரடா ஒரு சக்சஸ்க்காகட்டும் கரியருக்காகட்டும் கொண்டு போறதுக்கு இந்த வீடியோ மறக்காம பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம ஃபாலோ பண்ணி உங்க கரியர் growth-ஐ இன்ஸ்டன்ட்டா மாத்திக்கோங்க. ரூல் நம்பர் 1, wake up at same time every day. அதாவது ஒரு சாதாரணமான மனுஷனோட ஃபர்ஸ்ட் பேட்டிலே எழுந்திருக்கிறது தான். ஏன் அப்படின்னா காலையில் அவ்வளோ சீக்கிரமா யாராலையுமே கன்சிஸ்டன்ஸா எழுந்திருக்க முடியாது. அது ஒரு போர் மாதிரி இருக்கும். அப்படி எழுந்திருக்கிற பேட்டில்ல நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்தோட ரொம்ப ஸ்ட்ரக்சரா கரியர்ல பிளான் பண்ணக்கூடிய ஆள்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களால உங்களோட ஒரு நாள் மார்னிங்கையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா உங்க லைஃபையே கண்ட்ரோல் பண்ணலாம். ரூல் நம்பர் 2, ஸ்ட்ரக்சர்டு மார்னிங் ரொட்டீன். காலையில் எழுந்திருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரான மார்னிங் ரொட்டீன், அதாவது ஏதாவது ஒரு ஒர்க் உங்க பாடி பீஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் பாருங்க. அதுக்குன்னு மார்னிங் டைம் எழுந்திருச்சு தூக்கம் போறதுக்காக ஃபோன் பார்க்கக்கூடாது. உங்க பாடிக்கு இல்லை மைண்டுக்கு கொஞ்சம் பூஸ்டப் தர மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், லைக் படிக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம், இல்லைனா உங்களோட அந்த நாளைக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் பிரெயின் ரொம்ப ட்ரெயின் ஆகும். மார்னிங் நீங்கள் ஒரு கண்ட்ரோல்டாக எழுந்திருச்சு அடுத்து உங்கள் பாடி அண்ட் மைண்ட் ரெண்டத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ தட் உங்களாலேயே ஒரு போல்ட்னஸ் கிரியேட் ஆகும். ரூல் நம்பர் 3, நோ எக்ஸ்கியூசஸ் அட் ஒர்க். இந்த டாஸ்க் என்னன்னா, நீங்கள் ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு இன்னைக்கு இதை படிக்கணும்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் ஆர் உமனாக இருந்தால் இவ்வளோ கிளைண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்கெட்டுக்காக ஓடுங்க. அது உங்கள் பாடி அண்ட் மைண்டை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ரூல் நம்பர் 4, நோ சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறீங்களானா எஸ், ஆமாம். சோஷியல் மீடியா உங்களோட கன்சிஸ்டன்சி மைண்டை திருடிடும், ஹைஜாக் பண்ண மாதிரி மாறிடும். சோஷியல் மீடியாவில் இருந்து தான் அப்டேட்டாக இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் டார்கெட்டுக்காக நீங்கள் ஓடுனா ஒரு நாள் அந்த சோஷியல் மீடியாவே நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாக சோஷியல் மீடியாவில் வர முடியுமான்னு உங்கள் டார்கெட்டை கீழே போட்டால் கீழே தான் இருப்பீங்க, மேலே போடுங்க ஒரு ஸ்டெப் ஏறுவீங்க. ஸோ நோ சோஷியல் மீடியா, சே நோ எக்ஸ்கியூசஸ். ரூல் நம்பர் 5, கோல்டு ஷவர்ஸ். கோல்டு வாட்டரில் குளிச்சு பழகுங்க. ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கோல்டு வாட்டர் மேக்ஸிமம் உங்கள் பாடி அக்செப்ட் பண்ணாது. ஆனால் அதையும் மீறி ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்கள் மைண்ட் நாட் மென்டலி ஆல்சோ ஃபிசிக்கலி நீங்கள் ஒரு டஃப்னஸை கொடுங்க. உங்கள் பாடியை அக்செப்ட் பண்ணிக்க வைங்க. அது உங்கள் வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ரூல் நம்பர் 6, 2 hours கன்சிஸ்டன்சி ஒர்க்கிங். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 3 minutes ஒரு ஒர்க் மேலே ஃபோக்கஸ் மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது 2 hours கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக நீங்களே சேஞ்சஸை நோட் பண்ணுவீங்க. யூ ஃபீல் குட் அண்ட் மோர் நாலேஜபிள். அப்படி உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியல அப்படின்னா போமோட்டோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். 50 minutes ஒர்க், 10 minutes பிரேக். இப்படி பண்ணும்போது உங்களால் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ரூல் நம்பர் 7, மூவ்மெண்ட்ஸ். உங்கள் பாடிக்கு நீங்கள் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் கொடுக்கணும். அதாவது கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிறதா, இல்லை டான்ஸ், இல்லை எக்ஸசைஸ், புஷ்அப்ஸ், யோகா, ரன்னிங், ஏதாவது சிம்பிளாக 30 minutesக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அப்படி பண்ணால் உங்களோட ஃபிசிக்கல் பாடி உங்களுக்கு உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரெடி ஆயிரும். டிசிப்ளினான லைஃப் சர்வை பண்ண மென்டல் ஸ்ட்ரென்த்தை விட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு பவர் இருக்குது. ரூல் 8, ஸ்லீப் ஆன் டைம். தூக்கம் ஒரு ஹியூமனுக்கு ரொம்ப மேண்டிட்டரி, ஆல்சோ ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை விட அந்த தூக்கத்தை நீங்கள் எப்படி அமைச்சுக்கிறீங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அழுதுகிட்டே தூங்குறீங்களா, இல்லை போல்டாக சாட்டிஸ்ஃபைடாக மன நிம்மதியோட தூங்குறீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோன் உங்கள் கன்சிஸ்டன்சியை திருடிடும். நீங்கள் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீப்புங்கிற விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் எதிர்பார்த்தா நீங்கள் லாஸர் தான். ஒரு நல்ல தூக்கம் நல்ல ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை தரும். உங்களோட கோலை லேடராக நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடி மேலே போட்டால் கீழே தான் விழுவீங்க. அதே வானத்துக்கு போடுங்க, மொட்டை மாடி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆவீங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
நீங்கள் எல்லோருமே ஸ்டார்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதை ஃபாலோ பண்ணி வின்னிங் பாத்துக்கு போக போகிறீங்களா இல்லை ரிக்ரெட் பண்ண போகிறீங்களான்னு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஒர்த்ஃபுல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரெடி ஆகுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனை அப் டு டேட் வரைக்கும் நம்ம அல்டர்னேட் பிரெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.